வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எங்களுக்கு வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு மார்ச் மாதம் 10 மாசி 27 வளர்பிறை துவாதசி 12வது பூச நட்சத்திரம். நாளைக்கு பிரதோஷம் இருக்கு. திங்கட்கிழமை சைவ சித்தாந்த குறிப்புகள் பார்த்து கொண்டு வர்றாங்க. சித்தாந்தத்துல எங்களுடைய சிவஞான சித்தியார் வகுப்பிலையும் கொஞ்சம் பார்த்து கொண்டு வந்த நாங்கள் தத்துவங்கள் என்று சொல்லி இதுல கொஞ்சம் கால குறிப்புகள் பார்த்துறாங்க. அதுல பழைய இதுல கொஞ்சம் மாற்றங்கள் கன்ஃபியூஷன் இருந்தது. இருக்கா திருப்பி பார்ப்போம். இன்றைக்கு ஐந்தேகரத்தனை அணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை அந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நாங்கள் இன்றைக்கு பிரபஞ்ச ரகசியம் முந்தையெல்லாம் பார்த்ததான். ஆனா அந்த தத்துவங்களோட இதையும் சேர்த்து பார்த்தாத்தான் என்ன ஒன்றோடு ஒன்று பொருந்தி வரும். சில கணிதங்கள் கணக்குகள் அதுல கொஞ்சம் அந்த பழைய ஸ்லைட்ஸ்ல கொஞ்சம் புறையா இருந்தது. அதெல்லாம் திருத்தி திருத்தி எடுத்திருக்கு என்னுடைய குருநாதர். இது தெரியும், உமாவதி சிவம் இருந்த கொட்டவன்குடி. இதுல இந்தியாவுக்கு போறார்கள் கட்டாயம் முருகா போய் பார்க்க வேணும். கொட்டவன்குடி இது அண்ணாமலை யூனிவர்சிட்டி பக்கத்தால போக வேண்டாம், இந்த வளாகத்துக்குள்ளதான் இருக்குது. அதுல ஒரு சிலை ஒன்று இருக்குது, சிவகுமாரன் சிலை ஒன்று. முந்தைய அண்ணாமலை யூனிவர்சிட்டியில மாணவர்கள் ஒரு கலவரம் விளைஞ்ச போது போலீஸ் சுட்டு ஒரு மாணவர் இறந்தவர். அவற்றை சிலை ஒன்று இருக்கு. அந்த சிலை இருக்கிற அந்த சந்திக்கு பக்கத்துல தான் இருக்குது. உமாமதி சிவம் என்று கேட்டு எல்லாம் தெரியாது, ஆக்களுக்கு கொட்டவன்குடி கண்டா தெரியாது. அதுக்கு கீழே பார்த்து தான் போகணும். துரசை ஆதீனம் என்று சொல்லி திருவாவூரை ஆதீனத்தின் இதுலதான் இருக்குது. வீரசைவ மரபில இருக்கிற ஒரு ஆக்கள்லாம் அதுலயே தங்கி இருக்கணும். அதுவே இந்த வாசஸ்தலவுமாக இருக்குது. அதுல இருந்து அவர்தான் பூசை பெரு வாழ்த்து கொண்டிருக்கிறார். பார்த்தா தெரியும், அதுல கொடியெல்லாம் கட்டி துணி எல்லாம் காயுது. இதெல்லாம் இதுங்கட கணக்குகள் முந்தி பார்த்து நாங்க நொடி வினாடி சிற்றம்பலத்தின் ஓடுகள் எல்லாம் பார்த்து நாங்கள் எங்களுடைய சுவாசம் ஒரு நாளைக்கு 21,600. ஒரு வருஷத்துல இருக்கிற நாளிகை 21,600. 21,000 ஒரு நாளிகை 24 நிமிஷம். 364 21,600. இதுதான் எங்களோட கணக்கு. 4 யுகங்கள். ஒவ்வொரு யுகமும் இந்த 21,600 இருந்து தான் யுகம் வருகிறது. சுவாச கணக்கில் இருந்து காலமும் மூச்சும் தொடர்ந்து இருக்கு. அப்ப 21,680 பெருக்கினா கிருத யுக வருடம். அதை 60 பெருக்கினா திரேதா யுக வருடம். 40 பெருக்கினா துவாபர யுக வருடம். 20 பெருக்கினா கலியுக வருடம். 4 யுகங்களும் சேர்ந்து ஒரு சதுர் யுகம். 43,20,000 வருஷங்கள். 4.32 மில்லியன். இது ஒரு சதுர் யுகம். இந்த ஒரு இப்படி 71 சதுர் யுகங்கள் போனால் ஒரு மன்வந்தரம், ஒரு மனிதனுடைய காலம். அது கிட்டத்தட்ட 306.72 மில்லியன் இயர்ஸ். இப்படி 1000 சதுர்யுகம் போனால் பிரம்மாவுக்கு ஒரு பகல்.
அது 432 கோடி வருடங்கள். அதே மாதிரி இன்னொரு 1000 சதுர்யுகம் வந்து பிரம்மாவுக்கு ஒரு இரவு. பிரம்மாண்ட இரவிலே எங்களுக்கு ஒன்று நடக்கிற இல்லை. இரவு காலம் முழுக்க எங்களுக்கு பிரளய காலம். பகல் காலத்துல தான் எங்களோட உலகம் எல்லாம் வந்து போறது. அவருடைய பகல் காலத்துல வந்து போய் இரவு காலம் வரைக்குள்ள இந்த பூமி, எங்கட பூலோகம், புவரலோகம், சுவரலோகம் என்று 3 லோகங்களும் அழியும். 3 லோகங்களும் அழியும் அவருடைய இரவு காலத்துல. பகல் காலத்துல திருப்பி இந்த 3 லோகங்களும் திருப்பி வரும். திருப்பி வரும். அதே மாதிரி இந்த 71 சதுர்யுகங்கள் முடியக்குள்ளே ஒரு பிரளயம் இருக்குது. அதுல எங்க பூலோகம் மட்டும் அழியும். அது ஒரு கிருதயுக காலம் அந்த பூலோகம் பிரளயத்துல இருக்கும். இந்த முதல் யுகம் பார்த்தமே எவ்வளவு. பிறகு திருப்பி படைக்கப்பட. அதான இந்த இன்டர்வல். இப்ப முதலாவது பிரளயத்தை சொல்றது, ஒரு பேர் இருக்கு மறந்துட்டேன். முதலாவது பிரளயம் வந்து நைமித்திய பிரளயம். பிரமாண்ட நைமித்திய பிரளயம். 2வது பிரளயத்தை சொல்றது நித்திய பிரளயம். நாளுக்கு ஒரு முறை நடக்கிறது. சில இடங்கள்ல இந்த நித்தியம் நைமித்தியம் ஒரு கன்ஃபியூசிங். அவர்கள் மாத்தியும் போடுவார்கள். ஆர்வனாவது பால பாடத்துல இவர் அழகாக நித்திய பிரளயத்தை தினப்பிரளயம் என்று போட்டார். பிரம்மாண்டு ஒரு தினத்துக்கு நடக்கிற ஒரு பிரளயம் தான் தினப்பிரளயம் என்று போட்டார். எப்படியோ முதலாவது பிரளயம் வந்து எப்ப நடக்குதுன்னு கேட்டா 71 சதுர்யுகங்கள் முடிய நடக்குது. ஒரு மன்வந்தரம் முடிய அடுத்த மனு வருவார். அது வரைக்கும் ஒரு இன்டர்வல் இருக்கு, ஒரு கிருதயுக காலம். அதுக்கு பிறகு திருப்பி இந்த பூலோகம், அவர் மில்கி வே கேலக்சி வில் பி ரீக்ரியேட்டட், ரீமேனிஃபெஸ்டட், மேனிஃபெஸ்ட். இன்னொரு மனு வருவார். இப்படி 71 சதுர்யுகங்கள் திருப்பி திருப்பி இப்படி 14 தடவை நடக்கும். பிரம்மாண்ட ஒரு பகல்ல 14 டைம் இட் வில் ஹேப்பன். சொல்லுகிறார். அப்படி அந்த 3 லோகங்கள் அழிகிறது எல்லாம் வருது. இனி ஒவ்வொரு முறை இதுகள் மாறைக்குள்ளே அங்க இந்திரர்களும் மாறுவார். 14 இந்திரர்களும் வந்து போயிடுவார். இப்படி பிரம்மாண்டு ஒரு பகல் ஒரு இரவு இது ரெண்டும் சேர்ந்த அவருக்கு ஒரு நாள். இப்படி பிரம்மாவுக்கு 100 வருஷம் அவற்றை ஆயுள் அதெல்லாம் கணக்கு போட்டிருக்கு. இதுல 5,40,000 இந்திரர்கள் வருவார்கள். பிரம்மாண்ட ஒரு ஆயுட்காலம் வந்து விஷ்ணுவுக்கு ஒரு நாள். விஷ்ணுவுக்கும் இதே மாதிரி 100 வருடம். அவருடைய 100 ஆயுள் காலம் 100 வருடம் வந்து ருத்ரனுக்கு ஒரு நாள். இப்படி ருத்ரனுக்கு 100 வருடம். இது சிவ மகாபுராணத்துல இருக்கு. இப்ப ருத்ரன் என்பது இங்க கீழே இருக்கிற ஒரு ஆன்மா தான், தெய்வ நிலையடைந்த ஆன்மா. இந்த ஒரு மன்வந்தரம் 71 சதவீதம் பார்த்த 30,67,72,000 வருடங்கள். ஒரு கல்பம் வந்து 432,43,2 வருடங்கள். 2 கற்பங்கள். பிரம்மாண்ட ஒரு முழு நாள். பிராமாவின் ஆயுட்காலம் பார்த்த நாங்கள் திருப்பியும் அதே தான் வருகிறது. இது ஆறுமணாவிலிட்ட பால பாடத்துல இருக்கு. பிரம்மாவின் நாளை திருப்பி பார்க்கிறோம். 1000 சதுர்யுகம், 43,2 பில்லியன் வருடங்கள், 432 கோடி வருஷம், ஒரு கல்பம். பிரம்மாண்டு ஒரு பகல். இதே மாதிரி இன்னொரு 1000 சதுர்யுகம், 43,2 பில்லியன் வருடங்கள், 432 கோடி வருடங்கள், ஒரு கல்பம். பிரம்மாண்டு ஒரு இரவு. இப்படி 2000 சதுர்யுகம் போனால் 86,4 பில்லியன் வருடங்கள், 2 கல்பம். பிரம்மா வேண்டிய ஒரு முழு நாள். எங்கட கணக்கு. இப்படி பிரம்மாண்ட வாழ்நாள் வந்து இவ்வளவு போட்டிருக்கு. 3,11,040 ட்ரில்லியன் வருடங்கள்.
அவற்றை ஆயுள். இப்படி கோடிக்கணக்கான பிரமர்கள் வந்து போயிட்டார்கள். இப்ப இருக்கிற பிரம்மாக்கு 50 வருஷம் முடிஞ்சு 51வது வயதுல முதல் நாள் நடக்குது. இவற்றை 100 வயசு முடிய இவற்றை இவற்றை ஆயுள் முடிய அடுத்த பிரம்மா வருவார். அடுத்த பிரம்மாவாக அப்பாயிண்டடா வெயிட்டிங்ல இருக்கிறவர் ஆஞ்சநேயர். இது பவிஷ்ய புராணத்தில் இருக்கு. சிவமகாபுராணம், பவிஷ்ய புராணம். இது பகவத்கீதை 8ஆம் அத்தியாயம் 17ஆம் வசனம். சகஸ்டயுக பர்யந்தம் அகர்யத் பிராமணோ விது ராத்திரிம் யுக சகஸ்திரானாந்தே ஓ ராத்திர விதோஜனா. One day of Brahma Kalpa lasts 1,000 cycles of the 4 ages, Saduryuga. And his night also extends for the same span of time. The wise who know this understand the reality about day and night. இப்போ பகவத்கீதையில இந்த கணக்கு போட்டிருக்கு. அதே பகவத்கீதையில அடுத்த வசனம் சொல்லு. அவ்யக்தாத் வியக்தயா சர்வா. அவ்யமண்டா அன்மேனிஃபெஸ்டட், வியக்தமண்டா மேனிஃபெஸ்டட், சர்வண்டா ஆல். பிரபா வந்தகர் ஆகமே. பிரபா புனராவர்த்தனம் என்று சொல்றது. புனர் ஆவர்த்தனம் என்று சொல்றது. திருப்பி திருப்பி வாருது. இதுல பிரபா வந்தியகர், பிரபவந்தியாகர், பிரபவந்தியாகர். பிரபவமண்டா உட்பவித்தல். திருப்பி திருப்பி பிரபவன் அகர் ஆகமே. ஆகமண்டா வர்றதுன்னு தெரியும் உனக்கு. ஆகமாத்தந்து தேவானாம் என்றா வருவதற்கு, தேவர்கள் வருவதற்காகவும். ஆகமண்டா அணுக்கத்துல வருவதென்றது கருத்து. ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள் என்று சொல்லுவார். ஆகமண்டா வர்றது, இப்ப மீண்டும் வருகிறது. ராத்திரி ஆகமே பிரளயந்தே. ராத்திரி வந்த உடனே பிரளயம் நடவருது. தத்ரை அவ்யக்த சங்கியகே. அவ்யக்தம் அமண்டால் அன்மனிஃபெஸ்டடுக்கு திருப்பி போகுது. That at the advent of Brahma's day, all emanate from the unmanifest source. At the end of the fall of his night, all again merge into the unmanifest source. Where manifestedல இருந்து அன்மனிஃபெஸ்டடா வரதான் படைப்பு. அன்மனிஃபெஸ்ட் எதுன்னு தெரியும் எங்களுக்கு? மாயை. மாயைதான் காரணம், கோஸ். இது காரிய உலகம். அப்ப பிரம்மாண்ட பகற்காலத்துல மாயையிலிருந்து இந்த உலகம் எல்லாம் தோன்றுது. திருப்பி பிரம்மாண்ட இரவு காலத்துல திருப்பி மாயைக்கு திருப்பி போகுது. சித்தாந்த ஒத்துத்தான் வருகிறது. அடுத்ததும் வருகிறது. பிரம்ம புவனாலோக புனர் ஆவர்த்தினோர்ஜுனா. புனராவர்த்தம்னா திருப்பி வாருது. All the worlds of this material creation up to the highest abode of Brahma, Brahmanda, will be re-manifested. புனராவர்த்தனம் என்றா திருப்பி. கோயில்ல கும்பாபிஷேகம் செய்ய கேள்வியுடன் திருத்தி செய்யறத புனராவர்த்தனம் என்று மீள கட்டுமானப்படுது. மம் உபேத்யாது காந்தேயா புனர்யன்ம நாவித்யதே. காந்தேய என்றது அர்ஜுனன். புனர்ஜன்மம் என்றது மறுபிறப்பு. நான் என்றா இல்லை. attaining my abode, அந்த பரலோக பிராப்தி பரமுத்தி கிடைத்தவர்களுக்கு, ஓ சன் ஆஃப் குந்தி, காந்தேன் என்றா குந்தியின் மகன், there is no further rebirth. இந்த உலகங்கள் எல்லாம் போகிறது வர்றதுதான். அப்ப ஆக்களும் வந்து திருப்பி பிறப்பினம். ஆனால் யார் பிறக்க மாட்டோம்டா இந்த சைக்கிளுக்குள்ள தப்பி என்னை அடைந்தவர்கள் மீட்டிங்கி வந்து வினைப்புறவி சாராமே. திருப்பியும் அதே கணக்கு வருகிறது. கீழே இருந்து மேலே. கலியுகம் 4,32,000 வருஷம். யுவாவர் யுகம் 8,64,000 வருஷம். திரேதா யுகம் 12,96,000 வருஷம். சத்திய யுகம் 17,28,000 வருஷம். மொத்தமாக 43,20,000 வருஷம் மகாயுகம் அல்லது சதுர்யுகம். இப்படி 1000 சதுர்யுகம் வந்தால் கல்பம். அங்க போட்டிருக்க அவ்வளவு 432 கோடி வருடங்கள். இது 1 டே டைம். பிரம்மாவுக்கு டே டைம். டேண்டா இங்க பகல் என்று எடுக்க வேணும். டே டைம் என்று போடணும். இல்லாட்டிக்கு அதுக்கு
அது பிரதித்துவம். பிரதித்துவத்தில் அது டே டைம். பிரம்மாஸ் 1 day and night வந்து மொத்தமா 8.64 billion years. பிரம்மாண்ட லைஃப் ஸ்பேன் வந்து அப்படி ஹண்ட்ரட் சச் இயர்ஸ், ஈச் கன்சிஸ்ட் ஆஃப் 360 days வருடம். அப்ப 36,000 நாட்கள் வருபவற்ற லைஃப் ஸ்பேன்ல அது வந்து 311 trillion 40 billion earth years. அதான் 311.04 trillion earth years என்று போட்டிருக்கு. இந்த கல்பங்களுக்கெல்லாம் இப்ப நடக்கிற கல்பம் வந்து ஸ்வேத வராக கல்பம். ஸ்வேத வராக கல்பம் பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்வேத வராக கல்பம் தொடங்கி கிட்டத்தட்ட 19.8 பில்லியன் இயர்ஸ் முடிஞ்சு. அப்போ கல்பம் தொடங்கின பிறகுதான் எங்கட உலகம் வரும். இப்ப இருக்கிற எங்கட யூனிவர்ஸ் வாரத்துக்கு வந்து மற்றதுகள் வந்திருக்கு இடையில ஒரு டிரான்சியன் டைம். இப்போ எங்கட யூனிவர்ஸ் பண்றது 13.7 பில்லியன் இயர்ஸுக்கு. ஒரு 6 பில்லியன் மற்றதுகள் நடந்திருக்கு. பூலோகா, ஸ்வர்லோகா, மகரலோகா அதுகள் எல்லாம் வந்து எங்கட வர 13.7 பில்லியன். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு போட்டிருக்கு. இப்ப இருக்கிற வைவஸ் மதம் கண்டா அதுக்கு முந்தினது இப்ப நடந்திருக்கும். இப்ப கலியுக வருடம், உலக முடிவு எல்லாம் சொல்லி இருக்கிறோம். இப்படி எத்தனையோ உலகங்கள் இருக்கு. பில்லியன்ஸ் ஆஃப் யூனிவர்சஸ், பில்லியன் ஆஃப் பிரம்ம விஷ்ணு ருத்ராஸ். According to modern science, that there are more than 100 billion stars in a Milky Way. எங்கட பூலோக தொகுதியிலேயே இவ்வளவு பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கின்றன. எங்கட மில்கி வே மாதிரி எத்தனையோ பில்லியன் கேலக்சிஸ் இருக்குது யூனிவர்ஸ்ல. எங்கட இந்த யூனிவர்ஸ்ல, இந்த அண்டத்துல more than 10 to 20 என்று சொல்றது. அதுக்கு அளவுக்கு மேற்பட்ட ஸ்டார்ஸ், கோடிக்கணக்கில் அப்பெரும் புவிக்குத்தான ஒரு 1000 கோடி அண்டம் என்ற கந்தபுராணம் சொல்றது. In the cosmology state, like our universe, there are infinite universes of various sizes and different features. ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ், இயல்புகளோட, கான்ஸ்டிடியூவன்ஸோட, விதிகளோட எத்தனையோ விதமான அண்டத் தொகுதிகள் இருக்கின்றன. All these universes have the own Brahma Vishnu Rudra. எல்லா அண்டத் தொகுதிகளுக்கும் அங்கங்க பிரம்ம விஷ்ணு உருத்திரர்கள் இருக்கணும். 224 புவனம் தான் எங்கட இது சொல்றது. இதுக்கு இங்க இருக்கிற பிரம்ம விஷ்ணு உருத்திரர் மாதிரி இப்படி எத்தனையோ யூனிட்ஸ் இருக்குது. அதான் சொல்லுவார், இங்கினே பற்ற அண்டம் 1008 துங்கமாம் அங்க அண்டம் ஒன்றின் இயற்கையை சொல்லலுற்றே. இப்படி எவ்வளவோ அப்போ வெறும் புவிக்குத்தானோர் 1000 கோடி அண்டம், 1000 கோடிக்கு மேல அண்டங்கள் இருக்குது. அதுல இங்கு நீ பெற்ற அண்டம் 1008 சூரபத்மனே உனக்கு தந்தது இதுல 1008 அண்டங்கள். அதுல ஒரு அண்டத்தை பற்றி சொல்றேன். துங்கமா அண்டம் ஒன்றின் இயற்கையை சொல்லலுட்டேன் என்றுதான் நாங்க படிக்கிற ஹிந்து கோஸ்மாலஜி சொல்லப்படுது. இப்படி எத்தனையோ அண்டங்கள் இருக்குது. அங்கே எல்லாம் வேற வேற பிரம்ம விஷ்ணு உருத்தரர்கள் இருக்கிறார்கள். Innumerable universes, there are innumerable Brahmas, Vishnus, Rudra's. The entire creation originates from Shiva, exists on him, and the dissolution merge back onto him. எல்லா படைப்பும் சிவத்திடமிருந்து வந்தது, சிவத்திலேயே நிலை பெற்றிருக்கு, சிவத்திலேயே மீண்டும் போய் ஒடுங்குது. அவர்தான் மகா சங்காரம். அங்கு ஒடுங்கி திருப்பி அவர்ல வருகுது. சொல்லுவார்கள், சிவஞான போத முதலாசிரியர், அவள் அது எனும் அவைமூ வினவையை தோற்றிய திதியே. இந்த மூன்று வடிவாக தோன்றுது உலகம். அவனண்டம், அவளண்டம், அது அண்டம். உயிருள்ளவர்களாகவும் உயிரற்ற ஜடப்பிரஞ்ச மண்டமாகவும் மேனிஃபெஸ்ட் பண்ணது தோற்றுவார் வகையே. அவன் அவ்வளவு அவைமூ வினவை தோற்றிய திதியே ஒடுங்கி. தோற்றிய படைப்பு திதி, ஸ்திதி என்றால் நிலைத்திருத்தல். ஒடுங்கி, ஒடுங்கி என்றது ஒடுங்குதல். ஒடுங்கினா சிவத்திட்ட போய் ஒடுங்குதுன்றதான் மேல சொல்றது. ஆனா சிவத்திட்டு ஒடுங்குறதில்லை. சிவம் வந்து மகா பரிசுத்தமான சிவத்திட்ட ஒடுங்கிட்டா அவ்வளவுதான். அப்புறம் இங்க திருப்பி வரைய தேவையில்லை.
ஆனா இடையில ஒன்று இருக்கு. அழகாக சைவ சித்தாந்தம் ஒரு நியூவன்ஸ் என்ற சைவ சித்தாந்தம் இப்படி போய் அவர்கள் தான் ஒடுங்குது என்று சொன்னாலும் அது அவர்கள் ஒடுங்கல. அது மலத்தில் ஒடுங்குது, மாயையில ஒடுங்குது, மாயையில ஒடுங்குது, மாயை மறைப்பு சக்தியோல ஒடுங்குது. மறைப்பு சக்தி அருட்சக்தியில் ஒடுங்கும், அருட்சக்தி சிவத்தில் ஒடுங்கும். இதான் அந்த படிமுறை. நேரடியில சிவத்திட்ட போனா திரும்பி வராது. ஏன்னா அவர் சோப்பியோரன், அந்த சம்பந்தம் வந்தாலே இங்கால வராது. அந்த இந்த இந்த நியூவன்ஸ் இந்த இந்த நுட்பம் சைவ சித்தாந்தத்துக்குரிய ஒரு தனித்துவம். இறைவனிடமிருந்து நேர உலகம் வராது. ஏண்டா வந்துட்டா திருப்பி வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. அங்க போனா திருப்பி வராது. மீட்டிங்கு வினை பிறவி சாராமே. ஏன் திருப்பி வருகுதுண்டா, இந்த மலம் போறதுக்காகத்தான் திருப்பி வருது. அதுக்குதான் அடுத்தது அந்தம் ஆதி என்மனார் புலவர். அந்தம் ஆதி கண்டா அந்தமே ஆதி, முடிந்த இடத்துல இருந்துதான் திருப்பியும் தொடக்கம் வருகிறது. என்மனார் புலவர் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அவ முடிஞ்ச இடத்துல இருந்தான் திருப்பி வருது. ஏன் திருப்பி வருதுண்டா, மலம் மலத்து உளதாம். அந்த மலம் உளதாம் என்றதால, அந்த மலம் இருக்கிறதால தான் திருப்பி வருகிறது. மலம் இல்லாட்டி திருப்பி வராது. இதான் அடிப்படை சைவ சித்தாந்தம். புரியுதோ? எனக்கு ஹிந்து கோஸ்மாலஜி ஒரு முடிவுக்கு வருவானு இதோட. இங்க என்னடா இது, இந்த ரேடியோ ப்ரோக்ராம்லாம் கேட்கணும், எங்க இருக்குது எங்க இருக்குது எங்க இருக்குதுன்னு கேட்கணும். அப்ப அபிஷ புராணம் அதெல்லாம் சொல்லியாச்சு. இனி அதெல்லாம் எங்க இருக்குன்னு தேடி எடுக்கிறது கஷ்டம். பகவத்கீதை தேடி எடுத்தாச்சு. அதில் எடுத்துத்தான் இந்த ஸ்லைட்ல ஆட் பண்ணது. எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கேட்டா இனி இதை சொல்லணும். பகவத்கீதை 8 அதிகாரம் 16 வசனம் 17 வசனம் 18 வசனத்துல இது சொல்லி இருக்குது. சிவமகா புராணத்துல இருக்குது, பவிஷ்ய புராணத்துல இருக்குது, ஒவ்வொரு ஆகமத்திலையும் இருக்குது. எல்லாத்துக்கும் கோட்டேஷன் கொடுக்கல, அது தெரிஞ்ச 1 2 3 கோட்டேஷன் கொடுத்தா காணும். இதுதான் அந்த இதைத்தான் சொன்னார்கள் கோடி கோடி பிரமர்கள் திருவாசகம். மாலறியா நான்முகனும் காணாமலையினை திருவாசகம். பூவரும் அறிகிறர் யாவர் மற்ற, இப்படி முத்தவர்கள் எல்லா அண்டங்களுக்கும் இருக்குது. இது எல்லாம் அறியவில்லை, யாவர் மற்றறிவர். 100 கோடி பிரமர்கள் நொந்தினர் 6 கோடினாரா எனர் அங்கனே ஏறு கங்கை மணலெண்ணில் இந்திரர் ஈரில்லாதவன் ஈசன். எல்லார் புறப்பும் இயற்பாவரதம் சொல்லால் தெளிந்தேன் நம் சோனேஸ்வரில் புறந்த கதையும் கேளவும் பேருலகில் வாழ்ந்து உண்டு இறந்த கதையும் கேட்டிலே. சிவபெருமானுக்கு மட்டும் தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. எனிதிங் ஹேஸ் a rate of production, has a rate of expiry. கார்ல் சேகன் ஒரு விஞ்ஞானி, 1996 இருந்தவர். ஒரு டைட்டில் எல்லாம் போட்டிருக்கிறோம், என்னென்ன செய்தவர் என்று. அமெரிக்காவில் இருந்தவர். அவருடைய புத்தகம் காஸ்மோஸ் என்ன டைம் இருக்குது, கொப்பி உண்டு, வேண்டலாம் நீங்க தேடி. அமேசான்ல ஓட பண்ணாலும் வெறும் சாப்டர்ஸ்ல இருக்கணும் நினைக்கிறேன். புத்தகக்கடவுள் ஆங்கில புத்தகம். இந்த புத்தகத்திலே ஒரு பந்தியிலே வருது, The Hindu religion is the only one of the world great faiths dedicated to the idea that cosmos itself undergoes an immense, indeed an infinite number of deaths and rebirths. It's the only religion in which the time scale corresponds, no doubt by accident, to those of modern scientific cosmology. Its cycle runs from our ordinary day and night to a day and night of Brahma, 8.64 billion years long, longer than the age of Earth or the Sun. And there are more longer time scales still. தமிழ் படுத்தி இருக்கிறேன். உலக மதங்களிலேயே இந்து சமயம் ஒன்றுதான் இந்த அண்டம் எண்ணற்ற தடவைகள் மீண்டும் மீண்டும் தோன்றி ஒடுங்குகின்றது என்ற கருத்தை உடையது. இந்து சமயத்தின் கால எல்லை ஒன்றே இன்றைய விஞ்ஞானத்தின் அண்டவியல் கால எல்லையுடன் ஒத்துப்போகின்றது. இது தற்செயலாகத்தான் இருக்க வேண்டும். இந்துக்களின் கால கணிப்பு சாதாரண எமது ஒரு இரவு பகல் கணக்கில் இருந்து
படைப்பு கடவுள் பிரம்மாவின் இரவுகள் வரை செல்கின்றது. இது 8.64 பில்லியன் வருடங்களாகும். இக்காலம் பூமியினதும் சூரியனதும் காலத்தை விட நீண்டது. இந்த காலக்கணிப்பு ஒவ்வொருத்தர் சொல்றது. இது சேப்பியன்ஸ் புத்தகம். இப்ப நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். சேப்பியன்ஸ் ஒன்று, ஹோமோடியஸ் மனிதனின் தெய்வமாகலாம் என்று சொல்லலாம். ஹோமோடியஸ் வந்து 21 lessons for the 21st century என்று ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி எல்லாம் சொல்றாரு அதுல. மற்றது அதே மாதிரி கான்வென்ட், மற்றது நெக்ஸஸ் அண்ட் இன்னொன்று, அதை நான் பார்க்கல. இப்படி நிறைய நல்ல வரலாற்று புத்தகங்கள் இதில் இருக்கிறார். ஒரு யூதர், இஸ்ரேலில் இருக்கிறவர், கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற புத்தகம் இது. இதுல அவர் சொல்ற ஹிஸ்டரி, இந்த டைம் லைன் வந்து இப்படித்தான் சொல்றாரு. பிக் பேங் வந்து 13.57 இயர்ஸ் அதுன்னு போடுங்க. ஏர்த் வந்து எங்கட பூமி, எங்களுக்கு தெரியும் எங்கட பூமி தோன்றினது, அதுக்குள்ள மில்கிவே கேலக்சி வந்தாலும் அதுக்குள்ள பூமி தோன்ற வேணுமே. சுத்தி 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 பூமி தோன்றினது ஒரு 4.5 பில்லியன் இயர்ஸ் தான். இந்த பூமியில உயிரண்டு முதல் முதல் தோன்றினது 3.6 பில்லியன். இப்ப அதுல மனுஷனுக்குரிய ஆதி குரங்கு தோன்றியது இவ்வளவு போட்டிருக்கு, 20 லட்சம் வருடத்துக்கு முந்தி. அதுல எங்கட ஹோமோசெப்பியன்ஸ் என்ற எங்கட இனம் தோன்றினது 2 லட்சம் வருஷத்துக்கு முந்தி. அதுக்கு முந்தி எல்லாம் நியண்டதால், ஹோமோ இரெக்டஸ், அந்த வேற வேற மனுஷர்கள் இருந்தார். 2 லட்சம் வருஷத்துக்கு முந்தி எங்கட மனுஷன் தோன்றினாலும் ஒரு 60-70 வருஷத்துக்கு முந்தித்தான் எழும்பி நின்று இந்த காட்டோட மிருகங்களோட மிருகமாயிருந்த மனுஷன் புதிதாக சிந்தித்து செயற்பட தொடங்கினது 60,000-70,000 வருஷத்துக்கு முந்தி. கம்யூனிகேஷன் வந்துட்டது. முதல் பேச்சு, கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் வந்து பேச்சு வந்ததாலதான் அவர்கள் வந்து முந்தி இருந்த ஆதி மனிதர்களை எல்லாம், அவங்க பிசிக்கலி வெரி ஸ்ட்ராங் ஆக்கள், ராட்சதர் தான் உண்மை. பழங்காலத்து புராண கதையெல்லாம் கற்பனை இல்லை. அந்த பெரிய உடம்பு ராட்சதர் அப்படித்தான், அவங்களெல்லாம் பெரிய ஜாயன்ஸ். இது அப்ப இருந்து ஆப்பிரிக்கால இருந்து வெளிக்கிட்டா மறுக்கா அந்த சென்ட்ரல் ஏசியாவுக்கு வந்து அட்டி வாங்கி ஓடிடவையான் திருப்பி. இத்தனை செத்தும் போச்சுன்னு பிறகு திருப்பி வந்தெல்லாம் விரைவில் இந்த கம்யூனிகேஷன்ல வந்துதான் இந்த பெரிய ராட்சத மனிதர்கள் எல்லாரையும் அழித்து இந்தியாவில் உலகம் முழுக்க பரவி இந்தியா, இலங்கை, ஐரோப்பா எல்லாம் போனது. கொஞ்சம் இனக்கலப்பும் நடந்திருக்குது, ஜீன்ஸ் என்ன இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். அப்ப எங்கட பழைய கதைகள், இந்த பகாசுரன் வந்தான், அந்த அசுரன் வந்தான், இது வந்தான் என்ற கதைகளுக்கு பின்னாலே ஒன்று இருக்கு. ஏன் திருவண்ணாமலையிலேயே சோதி தோன்றிய திருவண்ணாமலை ஒரு எரிமலை தான். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்து எரிமலை. கதை சொல்லி 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 வந்திருக்கு காலம். இதுவா அது கொண்டு பிறகு இப்படி வந்த மனுஷனும் வந்து ஹண்டர் கதராகத்தான் இருந்தான். ஓடி ஓடி வேட்டையாடி பழங்கள் இதுகளை சாப்பிட்டு, வேட்டையாடி கனிகளை தானியங்களை பொறுக்கி சாப்பிட்டு கொண்டு இருந்த மனுஷன் முதல் அந்த வேட்டையாடியக்க பிடிபட்ட எக்ஸ்ட்ரா அனிமல்களை கட்டி வச்சிருந்து பார்த்தான். அதுகள் குட்டி போட்டு வளர தொடங்க இதுகளை கட்டி வளர்க்கலாம் என்று கண்டு வேட்டையாடப்பட்ட எக்ஸ்ட்ரா தானியங்கள் கிழங்குகளை கொண்டு வந்து வைக்க அதுகளில் கொஞ்சம் முளைக்க தொடங்கினோன்னு அதில் அறுவடை செய்ய துவங்கினா கண்டுட்டா இதுகளை நான் வச்சு முளைக்க பண்ணலாம். ஆற்றங்கரை ஓரமாக குடியிருப்பு தொடங்கி விவசாயம் தொடங்குது. 12,000 வருஷத்துக்கு முந்தித்தான் அது. அதுல கைத்தொழில் புரட்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், சயின்டிபிக் ரெவல்யூஷன் நடந்தது ஒரு 500 வருஷத்துக்கு முந்தித்தான். அது அந்த கைத்தொழில் புரட்சியோட வந்துதான் கைத்தொழில் புரட்சி ஐரோப்பாவில் தோன்றியதால ஐரோப்பிய நாடுகளாயிருந்த ஸ்பெயின், பிரான்ஸ், ஐக்கிய ராச்சியம், போர்த்துகல், ஒல்லாந்து, இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் வந்து உடனே எல்லா நாடுகளையும் பிடிக்கக்கூடியதா இருந்தது இந்த கைத்தொழில் புரட்சி. யந்திரமயமாக்கல் வந்துட்டது, துப்பாக்கிகள் வந்துட்டது, பீரங்கிகள் வந்துட்டது, எல்லாம் தொழிற்புரட்சியோட எல்லாம் இருந்தான். போர் வந்து எல்லாம் இருந்தது. அதோட விஞ்ஞானமும் வருகிறது. விஞ்ஞானம் வந்து கைத்தொழில் புரட்சிக்கு கொஞ்சம் பின்னுக்குத்தான் அங்கால வருகிறது. விஞ்ஞானம் வந்து விரைக்க ரீசனிங் வருகிறது. எல்லாத்துக்கும் காரண காரியம் கேட்கிறது, கேள்வி கேட்கிறது. சும்மா மத புத்தகத்துல இருக்கண்டா போல நம்புறே இல்லை.
உலகம் தட்டையானதுன்றதையும் சூரியன் வந்து எங்களை சுத்தி கொண்டு வருதுன்றதையும் நட்சத்திரம் எங்களுக்கு போடப்பட்ட லைட் என்றதையும் நினைச்சு கொண்டிருந்த சமயத்துக்கு கெலிலியோ லியனார்டோ டாவின்சி இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் வந்து சொல்லியக்குள்ள பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு பேர் எரிச்சு போட்டாங்க திருச்சபை கொலை செய்து போட்டது கனபேரு கன புத்தகங்கள் எல்லாம் எரிச்சாச்சு அதுக்குள்ள அலையும் வழிகிட்டு வந்ததுதான் எங்கட விஞ்ஞானம் அதுலயும் விஞ்ஞானம் வந்து 1920 24 எல்லாம் விஞ்ஞானம் யோசிச்சது இந்த ஒரே ஒரு யூனிவர்ஸ் தான் இருக்குண்டு எங்கட மில்கி வே கேலக்சி தான் அங்க பாக்குற எல்லா ஸ்டார்ஸும் அதுக்கு அங்க எல்லா உலகங்களும் இதுக்குதான் இருக்குண்டு வந்து இல்லை இது மாதிரி எண்ணற்ற உலகங்கள் இப்படி சைவத்துல சொன்ன மாதிரி இருக்குண்டு முதல் சொன்னவர் தான் ஹபிள் அவர் சொல்லிக்குள்ளே அவரை ஏற்றுக்கொள்ளலையே அவங்க ஆனா அப்புறம் 70கள்ல ஹபிள் என்ற பேரைத்தான் வச்சாங்களே அந்த டெலஸ்கோப்புக்கு விண்வெளிக்கு எழுப்புற டெலஸ்கோப்புக்கு ஹபிள் டெலஸ்கோப் தான் பேர் அதுதான் இப்போ 2 வருஷத்துக்கு முந்தி வரைக்கும் எங்களுக்கு டெலஸ்கோப் அங்க இருந்து எல்லாம் இந்த அண்ட தொகுதிகள் இந்த நட்சத்திரங்கள் மற்றது இந்த இதுகள் தோன்றது அதுகள் எல்லாம் எழுப்பி கொண்டிருந்தது இப்போதான் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அடுத்தது போயிருக்கு அமெரிக்கால அது அதை விட பல மடங்கு அதிகமான இதா இருந்தது இப்பதான் நீங்க எங்களுக்கு இப்படி எல்லாம் பல அண்டங்கள் இருக்குது வேற வேற ஃபீச்சர்ஸ் அண்டங்களும் இருக்கின்றன அது எங்கட கணிப்புக்கே எட்டாத ஒரு நாளும் எல்லாம் வந்துட்டு எல்லாம் எங்கட சயின்ஸ்ல இருக்கிற கால கணக்கு ஒரு ரிவிஷன் தான் கணக்கு இதுல இருக்கிற ஆக்கள் முந்தையும் கேட்டிருப்பினும் எனக்கும் ஒரு ரிவிஷன் தான் கொஞ்சம் அந்த கணக்கு திருத்தங்களும் செய்து கொஞ்சம் கோட்டேஷன் பகவத்கீதையும் எடுத்து போட்டு செய்தாச்சு இதுதான் சைவமும் அந்த முதலாவது சூத்திரத்திலேயே வந்துடும் அந்தம் ஆதி என்மனார் புலவர் அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் 3 வகைப்பட்ட உலகம் இருக்குது ஆணென்றும் பெண்ணென்றும் ஜடமாகவும் இருக்கின்ற உலகம் 3 வகைப்பட்டிருக்கிற உலகம் பார்க்கிற உலகம் எல்லாம் அப்படித்தான் தோற்றிய இது ஒரு நாள் தோன்றியது ஒன்று இது நடுக இருக்கையில் இட் ஹாஸ் அ பிகினிங் திதியே இட் ஹாஸ் அ பீரியட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ட் காட்டுல வரும் தோற்றம் துடியதனில் என்று வரும் துடி என்ற உடுக்குத்தான் தோற்றம் நடராஜன் தோயும் திதி அமைப்பில் அபயகரத்துல திதி காத்தல் இருக்கிறது தான் திதி அப்ப இங்க திதி என்றது வரும் தோற்றிய திதியே ஒடுங்கி ஒடுங்கி என்றது திருப்பி ஒடுங்குறது அது ஒண்ணுதான் ஒடுங்கி என்றது திருப்பி ஒடுங்குறது என்ற கருத்து ஒடுங்கி என்றது இந்த சிவனையும் குறிக்கும் காரணப்பெயர் அவனிடம் ஒடுங்குவதால் சிவனிடம் அவனிடம் எல்லாம் ஒடுங்குது அவன் தான் ஒடுக்குபவன் அவனுக்கு ஒரு பெயர் ஒடுங்கி அப்ப அவர்கிட்ட தான் போகுது அப்படி என்ன சிவத்திட்ட போயிட்டா திருப்பி வராதே உண்டு அவர் பரிபூர்ணமானவர் பேரானந்தம் பரிசுத்தம் அந்த ஒரு சம்பந்தம் வந்தாலே திருப்பி வர்றதுக்கு இடமே இல்லை அவருக்கு நேர போகையில ஒடுங்கி அவர்கிட்ட தான் ஒடுங்குது மலத்து உலகம் அது மலத்துலதான் போய் நிக்குது மலமண்டைக எல்லாம் பெறும் ஆணவங்கண்மம் மாயை முதலாவதாக மலத்து என்பது இங்க மாயை அது மாயையில தான் போய் ஒடுங்கி நிக்குது உளதாம் அந்த மலம் ஆணவ மலம் அங்க அடுத்த மலம் உளதாம்ன்றது ஆணவ மலம் ஆணவ மலம் அடிப்படையா இருக்குது அது ஒரு நாளும் இல்லாம போகாது அது இருக்கிறதுனால அந்த ஆன்மாக்கள் திருப்பி வர வேணும் ஒரு ரெஸ்டிங் பீரியட் தான் இறைவன் கொடுக்கிறார் ஒடுங்கி எவர் ரெஸ்ட் எடுக்கிறேன் எங்களுக்கு ரெஸ்ட் ஒடுங்கி அந்த மலத்து உளதாமன்றதால திருப்பி வரப்போகுது அந்தம் முடிந்த இடத்துல இருந்து ஆதி தொடங்குது அந்த முடிந்த இடத்திலிருந்து திருப்பி தொடங்குது புனராவர்த்தனம் இதுல வதிச்சது புனராவர்த்தனம் திருப்பி வருது ரீஜெனரேட் புனருட்பவம் திருப்ப படைக்கிறது வருகிறது என்மனார் புலவர் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இது முழுக்க அந்த சைவ சித்தாந்தத்தோட அப்படியே ஒட்டி வருகிறது ஆதி என்ற சொல்லு இங்க வருது தொடக்கம் ஆதி என்ற சொல்லு
சிவஞான போதம் முதல் சூத்திரத்துல வார மாதிரி திருக்குறள் முதலையும் வரும். ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வரும். இன்னைக்கெல்லாம் தனித்தமிழ் எல்லாம் சண்டை பிடிக்கிறார்கள். அவரோட திருக்குறள்னா ரொம்ப பெருசு. இது விளங்காத விஷயம் என்னன்னு கேட்டா, திருக்குறள் இருக்கிற ஆதி என்ற சொல்லும் சமஸ்கிருதம் தான், பகவன் என்ற சொல்லும் சமஸ்கிருதம் தான். தமிழ் சொல்லா இருந்தா ஏன் அது சில பேர் சொல்லலாம், இல்ல இல்ல இது அங்கே இருந்து இங்க போனது, இங்க இருந்து அங்க போனது எல்லாம் சொல்றது. சில சமஸ்கிருத சொல்லுகள் வந்து தமிழ்ல இருந்தா அங்க போனது. அதுக்கு வருவன்னு கேட்டா, தமிழா இருந்தால் ஆதி பகவன் என்று வராது, ஆதிப்பகவன் என்றுதான் வரும். ரெண்டு தமிழ் சொல்லு சேர்ந்தால் அந்த இலக்கண விதிப்படி ஆதிப்பகவன் என்றுதான் வர வேண்டும். அது ஆதி பகவன் என்று வர்றது வந்து அது சமஸ்கிருத இலக்கணத்தின்படிதான் ரெண்டு சொல்லும் பொருந்தது. என்ன ரெண்டும் சமஸ்கிருதம். இது பெயரொட்டு பண்பு தொகை என்று இலக்கணத்துல சொல்லுவாங்க. ரெண்டு பெயர் சொல்லு ஒட்டு. ஆதியும் ஒரு பெயர் சொல்லு, பகவனும் ஒரு பெயர் சொல்லு. ரெண்டு பெயர் சொல்லு ஒட்டுப்பட்டதால அது அப்படியே நேர வந்து இடையில அந்த ஒரு மெய்யெழுத்து சேராம, திப்பண்டது சேராம நேர வருகிறது. அது வடமொழி இலக்கண விதி. தமிழ் இலக்கண விதி என்றால் எந்த பெயர் சொல்ல வந்தாலும் ஆதிப்பகவன் என்றுதான் வரும். அதே வடமொழிதான். நம்ம தனித்தமிழ் பேசுற ஆட்களுக்கு சொல்லணும், திருக்குறள்லயே வடமொழி இருக்கண்டு ஆதி பகவன் என்று வராது, ஆதி பகவன் என்றுதான் வருது. உம் இந்த இதுல ஆதி என்றது இதுல வருது, சிவஞான போத சூத்திரத்திலேயும் வருது. இதே மாதிரி அத, அத என்பது எல்லா சூத்திரத்திலையும் வரும். பிரம்ம சூத்திரமும் அத, பிரம்ம ஜிக்ஞாச, பிரம்மத்தை அறிய ஆசை, அப்படிதான் தொடங்கும். அத என்றா இப்பொழுது, இப்பொழுது என்றா தென் என்று சொல்லுகிறார்கள், நவ் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்று கேட்டா ஒரு ப்ரீ ரிக்வசிஷன் இருக்கு. சும்மா வந்து இருந்தா போல எடுத்து போட்டு டக்கண்டு பிரம்மசூத்திரம் படிக்கல. அதுக்கும் ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று வேணும். கொஞ்சம் கொஞ்சம் சில சில அக்கறை, சில சில பயிற்சிகள், சில சில சாதனைகள், சில இதுகள் செய்து வந்துதான் அங்க வர வேணும். அத்த பிரம்ம ஜிக்ஞாச என்று தொடங்கும். அதே மாதிரி தர்ம சூத்திரங்கள் இருக்கு, கல்ப சூத்திரங்கள் வேணும். அது வந்து அத தர்ம ஜிக்ஞாச என்றுதான் சொல்லு. அதே மாதிரி யோக சூத்திரம் பதஞ்சலியில அத யோக அனுசாசன என்றுதான் தொடங்கும். யோக அனுசாசன இப்பொழுது என்றுதான் தொடங்கும். அத 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 என்று தொடங்குறது வடமொழி சூத்திரங்கள் எல்லாம். எங்களுக்கு தமிழ்ல இருக்கிற சிவஞான போத சூத்திரம் ஆத்தி என்று தொடங்குது. கைவல்ய உபனிஷத்திலேயும் அத்த என்று தொடங்கினது. அத்த ஆத்தஸ்வலாயனோ, அந்த அத்த என்று இல்லை, ஆத்தஸ்வலாயனோ என்று வரும். அத அஸ்வலாயன என்ற, அஸ்வலாயன என்ற முனிவர் போறார் பிரம்மன்கிட்ட. அத்த என்றா இப்பொழுது, ஜனம் என்றா சிறவுட்டு. அது கைவல்ய உபனிஷத்திலேயும் வரும் அத. அந்த அத என்ற சொல்லு எப்படி சமஸ்கிருதத்துல இந்த பிரம்மசூத்திரம், யோக சூத்திரம் பதஞ்சலியின் தர்மசூத்திரம் எல்லாத்திலும் இருக்குதோ, அதே மாதிரி ஆதி என்ற சொல்லு சிவஞான போத திருத்தத்திலும் இருக்குது. ஆதி என்ற சொல்லு திருக்குறள்லையும் இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமையில திங்கட்கிழமையில சைவ சித்தாந்தம் திருக்குறள் கூடாகவும் பார்க்கலாம். ஒரு நாள் நாங்க திருக்குறள் கூட பார்க்கறோம் இல்லை, அடுத்தடுத்ததுகள் பார்க்கலாம். சிவா, வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இந்த கார்ல் சேகன் சொன்ன மாதிரி ம் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ், ஐன்ஸ்டீன் அவையெல்லாம் இடைக்கிடவில் எப்படி சாடைய சொல்லியிருக்கணும். எனக்கு அந்த கோட்டேஷன் கொஞ்சம் வளர்த்துட்டாங்க பாப்பா. ஸ்டீவன் ஹாக்கிங் சொன்னது வந்து, அவர் வந்து அந்த பிளாக் ஹோல் யூனியன் ஒரிஜின் ஆஃப் த யூனிவர்ஸ் அதுகளைத்தான் சொல்றார். அவர் ஹிந்துசியம் வந்து நேரடியா சொன்னதா பெருசா இல்லையன்னு. இல்லைன்னா இந்த 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 தத்துவத்தை சொல்லியிருக்கணும். இதே இதே வருகிறது. இதே இந்த ஒடுங்குறது தோற்றுறதெல்லாம் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் வருது. என்னுடைய பிள்ளைகளுக்கு பதிச்ச சிவபுராண புத்தகத்துல முன் படத்துல ஸ்டீவன் ஹாக்கின்ஸும் ஐன்ஸ்டீன் படமும் இருக்கு. சின்னதா நீங்க பாத்தீங்களோ தெரியாது. லிமிடெட் காப்பீஸ் தான் வச்சிருந்த நாங்கள் இங்க இருக்குல்ல இல்ல. சிவபுராண காப்பி பதிப்பிச்சதப்ப அதுல
அந்த நடராஜனுக்கு ரெண்டு பக்கமும் வியாக்கிரவாதரும் பதஞ்சலியும் இருக்கிற மாதிரி கீழே ரெண்டு பக்கம் ஒரு சின்ன படம் இருக்கு. ஒரு பக்கம் ஐன்ஸ்டீன், ஒரு பக்கம் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ். சொல்லுங்க. அப்போ அவைக்கு இந்த இந்த ஒரு அவேர்னஸ் வந்தது இப்போ எங்களோட யூக காட்சி ஞான காட்சி மாதிரி ஒரு ஃபினோமெனன் எடுக்கலாமோ இல்லாட்டி இல்ல, அவன் மேத்தமெட்டிஷியன்ஸ், அவன் கணக்கினூடாக கணிதத்தினூடாக அதை அறிந்தார், நிரூபித்தார். ஓ இப்போ எவ்ரிதிங் மேத்தமெட்டிக்கல், அது மெத்தடாலஜியாகத்தான் அது வருது. சயின்டிபிக் மேத்தமெட்டிக்கல் மெத்தடாலஜி. இப்போ அதுல அந்த காடுக்கு அவர் போகையில அவர் அந்த இந்த ஜட உலகம் வரைக்கும் தான் அவன் நிற்கணும். இந்த ஜட உலகத்தின் தோற்றம் அதுக்கு கோட்ஸ் பார்ட்டிகிள் வரைக்கும் போனவ. கோட்ஸ் பார்ட்டிகிள் ஒன்று இது பார்ட்டிகிள் கிட்ட எல்லாம் சொன்னாங்க. இந்த கோட்ஸ் பார்ட்டிகிள் அந்த பார்ட்டிகிள் இவன் அனலைசிஸுக்கு வர்றதெல்லாம் ப்ரொடக்ட் தான், எஃபெக்ட். உண்மையான கோர்ஸ் மாயை. அந்த மாயையே இவன் கணக்குக்கு வராது. அன்மேனிஃபெஸ்டட் இருக்கிற அந்த மாயை இருக்குத்தானே, மாயையே சயின்ஸுக்கு வராது. அந்த 6 விஷயங்கள் சயின்ஸுக்கு வராதுன்னு போட்டிருக்கு. ஏகன், அநேகன், இருள், கண்மம், மாய 2 இவை 6ம் ஆதியில். அங்கே ஆதி வந்துட்டு ஆதியா வருது என்னன்னு தெரியாது. சிறு பயன் பார்த்தீங்கள் என்றால் whichever is subject to measurements in terms of its expansion, radiation, dimension subject of science. என்னென்னத்தை அளக்க முடியுமோ, ரேடியேஷன் அளக்கிறது, விரிவு, பரப்பு, அதுகளை அளக்கிறது, அதுகள் எல்லாமே இன்டென்சிட்டி அளக்கிறது எல்லாம் சயின்ஸுக்கு வரும். மைண்ட்லயே நாங்கள் அளக்கிறோம். டிப்ரெஷன் ஸ்கேல் வச்சிருக்கிறோம், ஆன்சைட்டி ஸ்கேல் வச்சிருக்கிறோம், இன்டெலெக்சுவல் இது அளக்கிறதுக்கு ஐக்யூ வச்சிருக்கிறோம், இன்டெலிஜென்ட் கோஷியோ வச்சிருக்கிறோம். இப்ப இக்யூ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மெஷர் பண்ற. இப்படி எல்லாமே அளவைக்குட்பட்டதா கொண்டிருக்கிறதுல அந்த அளவுகளுக்கு இன்றும் அல்ல என்றுமே உட்படாத விஷயங்கள் இந்த விஷயங்கள். அதாவது இறைவனை ஒருபோதும் அளவுகளுக்கு உட்பட, அவருக்கு முன்பக்கம் பின்பக்கம் பரிமாணம் அதொன்றும் இல்லை. உயிரை மெடிக்கல் சயின்ஸ் கூட ஒரு நாளும் அளவைக்கு உட்படுத்தப்பட்டு இப்படி உடம்புல இங்க இருக்குது, இந்த பகுதியில இருக்குது, இதால போகுது, இங்க வருதுன்னு சொல்லலாம். இருள் என்றது ஆணவமும் அப்படி சயின்ஸுக்கு வராது, கர்மமும் வராது. மாயை 2 என்று சொன்னார், சுத்த மாயை அசுத்த மாயை என்று, அதுவும் வராது. இப்ப இவ்வளவும் will never ever come under the science at any time. இப்பவும் சரி, 500 வருஷத்துக்கு பிறகும் சரி, 5000 வருஷத்துக்கு பிறகும் சரி. இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இது ஸ்பிரிச்சுவாலிட்டி என்றால் இதுதான். அங்க சும்மா மெட்டதெல்லாம் சொல்றது அது இதெல்லாம் சொல்றாரு. இந்த அளவுகளுக்கு உட்படாத இவ்வளவத்தையும் இப்ப சில பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்றால் யோகாவில் போய் மைண்டை கண்ட்ரோல் பண்றது, ரிலாக்ஸேஷன், அது இது ஹெல்த்துகள் அதெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் செகண்டரி பெனிஃபிட், பை ப்ராடக்ட்ஸ். எய்ம் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி இது இந்த நேச்சர், இது இந்த தன்மை தான். ஆன்மீகம் இங்கதான் தொடங்குது. ஆனா ரெண்டுமே உண்மையத்தான் தேடுது, சர்ச்சிங் ஃபார் த ட்ரூத். ஆனா சயின்ஸ் அந்த அளவு வரைக்கும் தான் போகும், அதுக்கு மேல போக இயலாது. இப்ப சயின்ஸோட எங்களுக்கு கன்ட்ரடிக்ட் வராது. அதை விட்ட இடத்துல இருந்துதான் நாங்க தொடங்குறோம். சயின்ஸ் தொடர்ந்து இவால்வ் பண்ணிக்கொண்டே இருக்கும், புதுக்க புதுக்க வந்து கொண்டே இருக்கும். இது மாறாது. The revealed truth of this one, ஏகன், அநேகன், இருள்கண்மம், மாயை, விதிண்ட உண்மையும் மெய்யும் ஒரு பொழுதும் மாறாது. இனி ஒருத்தர் இன்னொருத்தர் லம்போதன் அதுக்கு ஒரு புது டைமென்ஷன் கொடுத்துட்டு, அல்லது இன்னொரு இன்னொரு புது டைமென்ஷன் இருக்கிறத கொஞ்சம் புதுவிதமாக விளங்கப்படுத்தலாமே தவிர யூ கான் சேஞ்ச் தோஸ் திங்ஸ். இதெல்லாம் எட்டர்னல், முப்பொருள் உண்மை மூன்றும் எப்பொழுதுமே இருக்குது, இருக்க போகுது. இதுவே காலங்கள் மாற, இது மாற, இதுன்ற பெயர்கள் மாறும், மொழிகள் மாறும், உருவங்கள் மாறும், ஆனா இதுதான் உண்மை. இது சைவ சித்தாந்தத்திலையும் கேட்கிறார் அவர். 5 எழுத்தீதாகில் அழியும் எழுத்தியாய் விடுமோ தஞ்சை அருட்குருவே சாற்று. நீ 5 எழுத்துல எல்லாம் இருக்குன்னு சொல்றியே, 5 எழுத்துல இதெல்லாம் வந்துடும். சீல சிவன் வந்துடும், வாவில அருட்சக்தி வந்துடும், ஜாவில உயிர் வந்துடும், நாவில மறைப்பு சக்தி வந்துடும், மாவில ஆணவங்கன்மமா என்ற 3 மலங்களும் வந்துடும். அவ்வளவுதான விஷயம். உலகம் முழுக்க 5 எழுத்து தான். அப்ப நீ எல்லாம் 5 எழுத்துன்னு சொல்றியே, இதெல்லாம் அழியும் எழுத்தாய் விடுமோன்னு கேட்கிறார். சொல்லுவாரு என்ன,
மற்ற பாடகளின் குறி அழியும், பாஷை அழியும், எழுத்தழியும், பேச்சழியும். ஆனா சற்றும் பொருள்தான் சலியாது. அது சொல்ற ட்ருத், அந்த பொருள் இருக்குத்தானே, அது ஒரு நாளும் இல்லாம போகாது. எங்களுக்கு புவியீர்ப்பு சக்தியை நியூட்டன் சொல்லும் வரைக்கும் புவியீர்ப்பு சக்தி இல்லாம இருந்ததோ? அது இருந்ததுதானே. அதை கண்டு வெளிப்படுத்தினார், அவ்வளவு. அதே மாதிரிதான் இது. ஆனா அந்த பொருள் பிரபஞ்சம் வந்து அசுத்தமாய்க்கு கீழே தானே, பிரகிருதிக்கு. அந்த ஓ, இதுக்குள்ள அப்ப பொருள் போய் சொல்தானே, வேற கடைசி சொல்தானே முதல். ஓ, ஆனா எழுத்தும் அச்சரம் அதுக்கும் தோற்றம் இருக்கல்லோ. தோற்ற எல்லாத்துக்கும் அழிவு வரும். தோற்றமுள்ள எல்லாத்துக்கும் அழிவு உண்டு. சூக்கும அதிசூக்குமத்தில் இருக்கிற எது வேண்டாலும் எது மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று இருந்தா அதுக்கு ஒரு எண்ட் ஒன்று இருக்கு. டேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருந்தா டேட் ஆஃப் எக்ஸ்பைரி இருக்கு. இத்தண்டா தட்ஸ் a basic rule. சைவம் அழியுமான்னு கேட்டா இதுதான் கதை. சைவம் என்ற இந்த பெயர்ல இருக்கிறது, நாங்க விளங்குபடுத்துற பாட்டுகள், இதெல்லாம் அழிஞ்சு போகலாம். ஆனா அது சொல்ற இந்த ட்ரூத் எப்பவும் இருக்கு. ஸோ இட் வில் பி ரீஎமர்ஜ், ரீமேனிஃபெஸ்டட் இன் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ், டிஃப்ரெண்ட் நேம்ஸ். என்னுடைய குருநாதர் சொல்லுவார், அதுக்கு நாங்க சிவம் என்று வச்சிருக்கிறோம், உனக்கு பிடிக்கலையா நீ வேற யாராவது பேர் வச்சுக்கோ, எக்ஸ் கண்டு வச்சுக்கோ, ஜெட் கண்டு வச்சுக்கோ, கழுது கண்டு வச்சுக்கோ, குதிரை கண்டு வச்சுக்கோ. அது மாதிரி தான் அது. So we are not talking about our philosophy, ஒரு செக்ட் எங்களுக்கு இதை நம்பிக்கைன்னு சொல்லி. நாங்க talking about the truth. We are not talking about the believing. நாங்க இப்படி நம்புறோம், எங்களோட சமயத்துல இப்படி இருக்குன்னு சொல்லல. எங்களுக்கு இது ஃபேக்ட். இட் இஸ் நாட் something to believe. எது certain இல்லையோ அதைத்தான் பிலீவ் பண்ண வேணும். என்ன whichever is not certain, then there's a question of belief or not believing that. இது ஃபேக்ட். இந்த ஃபேக்டை பற்றி சில பேருக்கு அவேர்னஸ் இருக்குது, சில பேருக்கு அவேர்னஸ் இல்லை. சில பேருக்கு அக்செப்டன்ஸ் இருக்குது, சில பேருக்கு அக்செப்டன்ஸ் இல்லை. அவ்வளவுதான். இதுல பிலீவ் என்ற சிஸ்டமே வராது. எவ்ரிதிங் இஸ் ஃபேக்ட், த ட்ரூத். ஸோ இது இந்த சமயத்துக்குரியது, இஸ்லாத்துக்கு இல்லை, கிறிஸ்தவ அப்படி எல்லாம் இல்லை, எல்லாருக்கும் இதுதான். அதுக்கு என்னென்று சொல்லுவார்கள், இந்த ஹார்ட் எல்லாருக்கும் பம்ப் பண்ணி கொண்டு இருக்குது. ஹார்ட் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அது பம்ப் பண்ணுமோ. கார்டியாலஜி படிச்சாதான் ஹார்ட் வேலை செய்யுமோ, இல்லத்தான். அது காட்டிட்டு தெரிஞ்சவருக்கும் பம்ப் பண்ணது, தெரியாதவருக்கும் பம்ப் பண்ணது, எப்படி இயங்குறது தெரிஞ்சவருக்கும் பம்ப் பண்ணது, எல்லாருக்கும் அது மாதிரி. இது அறிஞ்சான அறியாட்டி என்ன, தெரிஞ்சான தெரியாட்டி என்ன, ஏற்காட்டி என்ன, அது இதுதான் சிஸ்டம். அவ்வளவுதான். This is a blueprint. Whether you are aware of it or not, whether you accept it or not, this is a fact. We happen to be the traditional custodians of this truth. Jaiva Siddhanta is a choice as product of Dravidian intellect என்று ஜிஜி போப் சொன்னார். சைவ சித்தாந்தம் திராவிட சிந்தனையில் உதித்த அதி உன்னத படைப்பு உண்டு. இது வந்து எங்கட சிந்தனையில உதித்தது என்று சொல்லல. ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்ச மாதிரி அல்லது ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி என்றுன்னு சொல்லி சில பேர். ஆனால் அப்படி என்று இட்ஸ் a revelation. இது வெளிப்பாடு. இங்க வெளிப்படுத்தப்பட்டு பதியப்பட்டு இன்றைக்கு பேன் இந்தியாவிலேயே, இந்த இந்திய துணை கண்டத்திலேயே எங்கள்கிட்ட மட்டும்தான் இது இருக்குது. இது நோர்த் இந்தியாவில இல்லை, கைலாசத்துல இல்ல, காசியில இல்ல, நேபாளத்துல இல்ல, மத்திய பிரதேசத்துல இல்ல, குஜராத்ல இல்ல, பஞ்சாப்ல இல்ல, நேபாள்ல இல்ல, மராட்டியில இல்ல. தமிழ்நாட்டுக்கு வந்தாலே அங்கால தெலுங்கு, கன்னடம்,
மலையாளத்திலேயுமே இல்லை. தமிழ்நாட்டுல தமிழ்ல தான் இருக்கு. முந்தி இருந்தது எல்லா இடமும், எல்லாம் ஒடிஞ்சு அடங்கி இங்க வந்துதான் இருக்குது. காஷ்மீர்ல இது பிறகு காஷ்மீர சைவமாக இருக்குது. இப்ப அதெல்லாம் இடம்பெயர்ந்து காஷ்மீர சைவம் என்ற பெயர்ல கொஞ்சம் காஷ்மீரிய சைவர்கள் இருக்கிறார்கள். அதுவும் இந்த முப்பொருள் உண்மைதான். அதில் ஒரு ட்விஸ்ட் வந்துட்டது. சங்கரர் வந்த பிறகு அவர்கள் முப்பொருள்மை ஏத்தினாலும் ட்ரிக்க சைவம் என்று சொல்லுவார்கள். அந்த முப்பொருள் உண்மை ட்ரிக் 3 அதை எடுத்துக்கொண்டாலும் முத்தி நிலையில எல்லாம் ஒன்றுடுவார்கள். அந்த மோனிஸ்டிக் சைவ சித்தாந்தம் என்று சொல்றது, ஹவாய் ஆதீனம் சொல்றது அதைத்தான், மோனிஸ்டிக் சைவ சித்தாந்தம். அவர்கள் சித்தாந்த சாத்திரங்களை பிரமாணமா எடுக்கிறீர்கள். யுவசுவாமி இதுல வந்தாலும் யுவசுவாமி சிவஞானத்தில ஒரு புது ட்விஸ்ட் ஒன்று கொடுத்திருக்கிறோம். ஹவாயில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி அவர் சொல்லுவார், திருமந்திரம் தான் எங்களுடைய மூல நூல் போட்டு அவர்கள் சொல்லுவார்கள் எல்லாம் முப்பொருள் எல்லாம் இருக்குது, ஆனா கடைசியில எல்லாம் ஒன்றுதான் என்று சங்கர வேதாந்தத்தோட ஒன்ற மாதிரி வரும். மோனிஸ்டிக் சைவ சித்தாந்தம் என்று சொல்றார்கள். அது ஒரு ட்விஸ்ட். கன்னடத்துல இந்த சைவம் கொஞ்சம் இருக்குது. அங்க கன்னடத்துல இங்கே வீர சைவமாக இருக்குது. அங்கேயும் இந்த முப்பொருள் உண்மை இருக்குது. ஆனா அவங்களுக்கு எல்லாம் அடிப்படை டெக்ஸ்டுகளும் எங்களோட சமய நூல்களுக்கு வந்த பிலோசபி இங்கே இருந்துதான் இருக்கு. அது தமிழ்ல இருக்குது. மெய்கண்ட சாத்திரங்கள் 14 தமிழ்ல இருக்கு. எல்லாம் வடமொழியில இருந்ததுகள். முந்தின புத்தகங்கள் எல்லாம் சைவ சித்தாந்த சாத்திரங்களுக்கு முந்தின புத்தகங்கள். ப்ரீ மெய்கண்டார் சைவ சித்தாந்தம் என்று ஒரு கட்டுரையும் வச்சிருக்கிறேன். அதில் எல்லாம் அஷ்டப்பிரகரணம் என்று அதெல்லாம் காஷ்மீர்காரர்கள் புத்தகம் தான் முந்தி எங்களுக்கு புத்தகம். அஷ்டப்பிரகரணம் என்று இருக்கு. பரமோட்சஹாரிகை அப்படி எல்லாம் கொஞ்சம் புத்தகங்கள் இருக்கு. தத்துவ போதம் அப்படி எல்லாம் இருக்குது. பட்ட நாராயண கண்டர், மற்றது போஜர், இப்படி கொஞ்சம் பேர் எழுதின புத்தகம். ஆறுநாளுடைய சைவ வினாவிடையிலேயும் அந்த வேதாகமவியல்ல இந்த புத்தகங்களை பற்றி குறிப்பு வருது. அதுதான் முதல் இருந்தது. எங்களுக்கு அதை விட தெளிவாய் ஆகமங்கள்ல இருக்குது. எல்லா ஆகமங்கள்லையும் ஆகமங்கள்ல இருக்கிறத விட மிக தெளிவாய் தமிழ்ல பதிஞ்சாச்சு, டாக்குமெண்ட். ஸோ இது எங்களுக்கு எங்களோட கஸ்டடியில இருக்கு. இட்ஸ் நாட் அவர் ப்ராடக்ட். We don't have we are not the owners of these things. We are not the creators of these things. We are the custodians of this treasure, this knowledge. அவ்வளவுதான். இட்ஸ் நாட் வெல் ஸ்டடிட். இந்தியன் பிலோசபி பற்றி புத்தகமா எழுதின கூட சைவ சித்தாந்தத்தை பற்றி ஒன்றும் எழுதியில்லை. சைவ சித்தாந்தக்கான விஷயங்கள் இன்டர்நெட்ல போய் படிக்க இயலாது. இதுல இந்தியன் பிலோசபியை பற்றி கீழத்தே இதுகளை பற்றி எழுதின மேக்ஸ் முல்லர் கூட அவர் சைவ சித்தாந்தத்தை பற்றி ஒன்றும் எழுதே இல்லை. உபனிஷதங்களை பற்றித்தான் எல்லாம், வேதங்கள் உபநிடதங்களை பற்றித்தான் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. ராதாகிருஷ்ணன், சர்வபல ராதாகிருஷ்ணன், இந்தியா பிரசிடென்டா இருந்த ஒரு பிலோசபிக்கல் ஜாயண்ட், எத்தனையோ புத்தகங்கள் எல்லாம் வேதாந்தம் மதத்தை தான் எழுதியிருக்கிறார். வைஷ்ணவாய்சன் நல்லா உலகம் முழுக்க வந்திருக்குது செக்ட். அதுல துவைத வைஷ்ணவாய்சம் மாத்வட், அது ஹரே கிருஷ்ணா கூட உலகம் முழுக்க பரவி இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவம் கூட ஓரளவுக்கு உலகளாவிய ரீதியில இருக்கு. நீங்க ரிச்மண்ட் கோயிலுக்கு பார்த்தா தெரியும், இந்த விஷ்ணு இதுக்கு எல்லாம் செய்வார்கள். ஸ்ரீ வைஷ்ணவம் கூட உலகளாவிய ரீதியில நல்லா இருக்கு. வேதாந்தத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை. விவேகானந்தர் தொடங்கி வச்சதுல இருந்து எத்தனை குருமார்கள், சின்மயானந்தர், மற்றது தயானந்த சரஸ்வதி, எல்லாம் சிவானந்தர் தமிழால் தானே, குப்புசாமி, அவர் எல்லா ராமகிருஷ்ண மிஷன் எல்லாமே வேதாந்தம் தான். சைவ சித்தாந்தத்துக்கு அசிட்டிஸ் இந்த ஃபார்முலா இப்படி தமிழ்நாட்டுக்கு வெளியில போனதாக பெருசா இல்லை. ஆனா இன்ட்ரெஸ்டிங் திங், விவேகானந்தர் சிக்கோகாவில் சொற்பொழிவாற்ற முந்தியே சேர்பன் ராமநாதன் அங்க இருந்து அமெரிக்காவுக்கு சைவ சித்தாந்தத்தை பற்றி கொஞ்சம் டாக்ஸ் கொடுத்திருக்கிறார் அந்த நாளையில். ஃபர்ஸ்ட் ஹிந்து லெக்சர் அமெரிக்காவில் கொடுத்தது சேர்பன் ராமநாதன். தட் இஸ் பிஃபோர் சுவாமி விவேகானந்தா. அது பெருசா ரீச் அவுட் ஆகல. புத்தகங்கள் எழுதி இருக்கிறார் சேர்பன் ராமநாதன். சில புத்தகங்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார், கம்பேரேட்டிவ் எழுதியிருக்கிறார் பைபிளோட. அதே மாதிரி
கலாயோகி ஆனந்த குமாரசாமி எழுதியிருக்கிறார். ஒரு சில வெஸ்டர்ன் கலாஸ் எழுதியிருக்கிறோம். ஸ்டில் இன் அ நெரோ, ஒரு ஸ்மால் பாக்கெட் ஆஃப் பீப்புள் நெரோ வேர்ல்டுக்குள்ளால தான் இருக்கு. இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். அந்த அஷ்டப்பிரகரம் என்ற ஒரு நூல் உண்டு. நான் ஒரு பிரதி கொண்டு இந்தியாவில் வேண்டாம், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேட் பண்ணவர் இங்கே இருக்கிறார். இந்த தண்டபிவாத கிட்ட இருக்கிற கோன்வோலோ அந்த அந்த அங்கே இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில இருந்த ஒரு ப்ரொஃபஸர் தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். இப்போ இன்ட்ரெஸ்டிங்லி பார்த்தா அதுக்கு ஒரு கிரிட்டிக் எழுதியிருக்கிறார் இங்கிலாந்துல இருக்கிற இன்னொரு ப்ரொஃபஸர். ஸோ இட் பீன் இந்த அகடமிக் சர்க்கிள்ல கொஞ்சம் இருக்குது. இது எங்கட வேர்ல்டுக்கு எங்கட இதுக்குள்ள வாரதில்லை. ஸ்டில் இந்த அகடமிக் சர்க்கிள் ஃபியூ பிலாசபர்ஸ் கொஞ்சம் அதுக்குள்ள போய் பார்க்கணும். இன்றைக்கு யூனிவர்சிட்டி சர்க்கிள்ல சைவ சித்தாந்தத்தை படிச்சு ஒரு பிஹெச்டி லெவலுக்கு வந்து மேல ரிசர்ச் செய்கிற ஆக்களை பார்த்தா மெயின்லி கேத்தலிக் ஸ்டூடெண்ட்ஸ். அது நல்லதுன்னு தான் அதில் கூட ஆண்டு கேட்டால் அவர்களோட இன்டர்பிரிட்டேஷன் மாறிக்கொண்டு வரும். ஒரு காலத்துல ஒரு யூனிவர்சிட்டியில நீங்கள் ஒரு சைவ சித்தாந்த சேர் போட்டு ஒரு டொரண்டோக்கு தமிழ் சேர் போட்ட மாதிரி ஒன்று நீங்கள் நிதியை போட்டு அட்வர்டைஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபஸர் எடுக்கணும்டா யாராவது கேத்தலிக் ப்ரீஸ்ட் தான் குவாலிஃபைடா வருவார். ஸ்டடியிங் அண்ட் டூ த ரிசர்ச் பேப்பர்ஸ் பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் செய்கிறது. ஸோ இஸ் ஸ்டடி ஒரு வெரி க்ளோஸ் சர்க்கிள், ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளதான் நாங்கள் படிச்சு கண்டு கொண்டிருக்கிறோம். ஒன் ரீசன் இஸ் மெயின் புக்ஸ் இன் தமிழ் உண்டு. மற்றது ரெண்டாவது அதுக்குரிய டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாத்துக்கும் வரலீங்க. இந்த இதுலயே போய் பார்த்தா தெரியும், தேவாரண்டோட்டையும் பார்த்தா இந்த சிவஞான சித்தியார் அதுகள் இதுக்கெல்லாம் டிரான்ஸ்லேஷன் இல்லை, இன்னும் அங்க பப்ளிஷ் பண்ணல. ஒவ்வொருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் அங்க இங்க செய்திருக்கணும். It should be translated to English and there should be academic scholars in the university level இருக்கணும். சிவராமன் என்ற ஒருத்தர் இருந்தவர், அவர் ஒரு பெரிய ஸ்காலர் சைவ சித்தாந்தத்துல. அவர் ஹாமில்டன் யூனிவர்சிட்டியில இருந்தவர். அவர்கிட்ட குடும்பம் இங்கதான் இருக்கிறோம். அப்போ he brought a collection of books to the Hamilton University. You have any students அங்க Hamilton University students இருந்தாலும் இங்கத்த யூனிவர்சிட்டி இருந்தாலும் you can access those books. அவர் ஒரு பெரிய ஸ்காலர். அவர் போன பிறகு அந்த வேக்யூம் ஒரு தரம் ஃபுல்ஃபில் பண்ணல. இப்ப யூனிவர்சிட்டியில இருக்கிற சைவ சித்தாந்த ஸ்காலர்ஸ் எல்லாம் சப்பி போட்டு துப்பி எடுக்கிற மாதிரி அந்த படிச்சு திருப்பி சொல்றதா தான் இருக்கிறது. அந்த அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி இதன்ற அடுத்த லெவலுக்கு இல்லை. இந்த பிரெஞ்சு இண்டாலஜி இன்ஸ்டிடியூட் பாண்டிச்சேரியில இருக்கு. இந்தியாவுக்கு போறோம், அதையும் போய் பாருங்க. சிதம்பரத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் தேடித்தான் போகணும். அதுக்குள்ளேயே பாண்டிச்சேரியில எல்லாருக்கும் தெரியாது. நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ண பிரெஞ்சு இண்டாலஜி இன்ஸ்டிடியூட், அதுல இந்த சைவ ஆகமங்கள் இந்த புத்தகங்கள் எல்லாம் ஏடுகள் எல்லாம் வச்சிருக்கிறார்கள். அவர் கொஞ்சம் புத்தகங்கள் பதிப்பிக்கிறார்கள். அவர் சைவ சித்தாந்தத்துக்கு இல்லை, இந்த ஸ்கிரிப்சர்ஸ்ல எங்களுடைய ஆகமங்கள் எல்லாம் அதுக்குதான் ஒளிஞ்சு போனது அழிஞ்சு போனதெல்லாம் அங்க போய் சேர்ந்துட்டு ஒரு மாதிரி கணக்கு அங்க இருந்துதான் பதிப்பிச்சிருக்கிறார்கள் புத்தகங்கள். கணக்கு டிரான்ஸ்லேஷன் பிரெஞ்சுலையும் கொஞ்சம் இங்கிலீஷ்லையும் இருக்கு. ஈவன் சம் ஆஃப் த பிரெஞ்ச் டிரான்ஸ்லேஷன் ஹேஸ் இங்கிலீஷ் இன்ட்ரடக்ஷன். எனக்கு பிரெஞ்சு தெரியாது, ஒரு ரௌரவ ஆகமம் எல்லாம் எனக்கு பிரெஞ்சு தெரியாது. அண்ட் வேண்டி வச்சிருக்கேன் இன்ட்ரடக்ஷன் மட்டும் 30-40 பேஜ் வரும், அது இங்கிலீஷ்ல இருக்கு. தீர்த்தாகமம் அஜிதாகமம் எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு. பரமேஸ்வராகமும் இங்கிலீஷ்ல இருக்கு. இந்த அவங்க கணக்கா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் செய்திருக்கணும். அங்கேயும் கொஞ்சம் அந்த ஸ்காலர்லி சர்க்கிள் ஒன்று இருக்குது. இப்ப கொஞ்சம் டல். அந்த பழைய இருந்த லிசியாட்ன்னு சொல்லி அதாவது டாக்டர் தான் அதை துவங்கினார். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங், அவரோட பிரெஞ்சு டாக்டர். அவர் போய் நார்த் இந்தியாவில போய் இந்த ஏடுகள் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சவுத் இந்தியாவில தான் இந்த பெரிய ட்ரெஷர் கண்டு பார்த்துட்டு இங்கேயே இன்ஸ்டியூட்டை தொடங்கி எல்லா ஏடுகள் அதுகளையும் ஹி கமிஷன் பீப்புள். ஏடுகள் ஆக்கள் கொடுக்க மாட்டேன், அவர் ஐயர் மேல கூப்பிட்டு கொஞ்சம் பேர் அதுக்கு ரெக்ரூட் பண்ணி வச்சு அவை ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போய் இந்த ஏடுகளை அங்கேயே ஐயரண்டா போனா வீட்டில் தங்க விடுக்கணும், ஐயர் வீட்டுல இருந்து போட்டு அங்க போய் இருந்து தங்கி இருந்து ஏடு எழுதுறதுக்கு அதுக்கு காசும் கொடுத்து அந்த வேர்டு வச்சிருந்தவங்க காசு கொடுத்து ஏடுகள்ல இருந்தது எல்லாத்தையும் இந்த கிரந்தத்துல இருந்ததை தேவநாகரி, அப்பதானே இந்தியா முழுக்க தெரியும் ஸ்காலர்ஸ் படிப்பிக்கிறது இது தேவநாகரி எழுத்து தான், சமஸ்கிருதத்துல எங்க ஐயர் மேட்ட கிரந்த எழுத்து இல்லை. அதுல எல்லாத்தையும் முதல் கையெழுத்து பிரதி பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து பிரெஞ்சு இண்டாலஜில சேர்த்தார். ஏடு கிடைக்கிற இடங்கள்ல ஏடுகளையே கொண்டு வந்து சேர்த்தார்.
ஒரு பெரிய லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் சைவ ஆகமாஸ். யுனெஸ்கோவும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு. லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் சைவ ஆகமாஸ் அங்கதான் இருக்கு, பாண்டிச்சேரியில். நாங்கள் என்ன இப்படி லார்ஜஸ்ட் கலெக்ஷன் இருந்தால் பூட்டி வச்சுட்டு மாலை போட்டு பூசை போட்டு பொங்கல் வச்சுடுவோம். அவங்க அதை வச்சு படிச்சு பப்ளிஷ் பண்ணி கிரிட்டிக் எடிஷனா செய்து கொண்டிருக்கிறாங்க. யூ ஷுட் விசிட். இந்த இடங்கள் போகக்குள்ள சும்மா அரோகரா நவக்கிரக கோயில் எல்லாம் போற மாதிரி போகாம சிதம்பரம் போனா, சிதம்பரத்துல இருந்து அண்ணாமலையில் இருக்கிற இந்த கற்றவன்குடியை போய் பாருங்கோ. அதே மாதிரி மறைஞான சம்பந்தட்ட சமாதியும் அங்கதான் இருக்கு. அது கொஞ்சம் ஒதுக்குப்புறம் வயல்வெளிக்குள்ள ஒரு தனி இதா இருக்கு. இந்த இடத்துக்கு மேல ஒரு பெயர் டக்குன்னு ஞாபகம் இல்லை, பிடிக்கலாம். அதையும் போய் பாருங்க, அங்க இருக்குது. ஆறுமணாவலர் இருந்த மாலகட்டி தெரு இருக்குது, அங்க போய் பாருங்க. ஆறுமணாவலர் ஞானப்பிரகாசத்த குளம் அங்க இருக்குது, கட்டி வச்ச குளம் சிதம்பரத்தில் இருக்கு, அதை போய் பாருங்க. இப்ப எல்லாம் புனரமைச்சிருக்கணும். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாற்கடல் ஈந்த பிராணிகளோட பாற்கடல் தீர்த்தம் மறைஞ்சு போயிருந்து மீட்டு இருக்குது. அதுல எந்த ஒரு சின்ன எக்ஸ்பெடிஷன் இருக்கு அதுல, அதை போய் பாருங்க. அது ஆத்மநாத சுவாமி கோயில் என்று சிதம்பரத்துல இருக்குது. மாணிக்க வாசக சுவாமிகள் அங்கதான் தங்கி இருந்தார். அங்கதான் சிவபெருமான் கேட்டு அவர் சொல்ல சொல்ல இந்த திருவாசகத்தை எழுதினார். அங்கே அதற்கு ஒரு கோயில், ஆத்மநாத சுவாமி கோயில் என்று இருக்குது. எங்கள் இலங்கையை சேர்ந்த பரமேஸ்வரி அம்மா இங்க இருந்தவர், ரிட்டையர்ட் டீச்சர். அவதான் அந்த ஆத்மநாத சுவாமியை புனர வச்சிருக்கிறார். அதுக்கு பக்கத்துல இன்னொன்று இருக்கு, குரு நமச்சிவாயரோ உக நமச்சிவாயத்தோட சமாதி கோயிலும் இருக்குது. இப்ப நீங்க ஆத்மநாத சுவாமி கோயில் என்று கேட்டுக்கொண்டு போனாதான் பாட்கடலுக்கு போவீங்க. அதை போய் பாருங்க. தில்லையில இருக்கிற இல்லக்காளி கோயிலுக்கு போய் தில்லை செடி அந்த பக்கம் தான் இருக்கு, அதை பாருங்க. அதான் தில்லைண்டு தலைவர் தில்லையில தில்லை செடி இல்லை, இதை பாருங்க. பிறகு சிதம்பரத்துக்கு போற வழியில தான் பக்கத்துல அங்கால பாண்டிச்சேரி இருக்குது, போய் பாருங்க. பிரெஞ்சு இது உலகம், அங்க போய் தங்கி இருக்கலாம். நல்ல சுத்தமான நகரம், நல்ல கடற்கரை. பாரதியார் இடமெல்லாம் அங்கே இருக்கு, பாரதியார் இல்லம் இருக்கு, போய் பார்க்கலாம். அங்க போனா இந்த பிரெஞ்சு இண்டோலஜி இன்ஸ்டிடியூட் ஒருக்கா விசிட் பண்ணுங்க. அங்க கணேசன் என்றவர் இருக்கிறார். நீங்க முதலே அந்த இன்ஸ்டிடியூஷன் அந்த ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அவரை கம்யூனிகேட் பண்ணிட்டும் போகலாம், இல்லாமலும் போனாலும் போய் பாருங்க. நல்ல புஸ்தகங்கள் இருக்கு. தேவாரவெல்லாம் கட்டுக்கட்டா நாங்க கொண்டு தெரிகிறோம். அவரோட ஒரு வித்தியாசமான பேப்பர்ல அடிச்சிருக்கிறார்கள். என்னுடைய ஒரு புத்தகமாயே இருக்குது. இது ஒரு புஸ்தகம். இந்த இந்த புஸ்தகம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன புஸ்தகம். எனக்கு கொஞ்சம் மிங்கால விடுங்க, தெரியலையே டாக்டர். எப்படி இத வியூவ இல்ல உங்களுக்கு முன்னால வச்சா தெரியும். ஓகே. இந்த புத்தகம் என்னோட கேட்டா இப்படி ஒரு சின்ன புத்தகம். பார்த்தா இதை கொஞ்சம் தேவார, நாங்க தேவார புத்தகம் பெருசா தானே பாக்குறது எல்லாத்தையும். இதுல அப்பர் சுவாமிகள் முழு தேவாரம் 4ஆம் 5ஆம் 6ஆம் திருமுறையும் சுந்தர தேவாரம் இருக்கு இதுல. இதே மாதிரி என்னென்ன சின்ன புத்தகத்துல சம்பந்தட தேவாரம் இருக்கு. அதனால அந்த குவாலிட்டி பேப்பர்ஸை போட்டு செய்யறதால அதெல்லாம் தடிச்ச புத்தகங்களா வாரையில, பேரமான புத்தகங்களா வாரையில. இதெல்லாம் அங்கெல்லாம் எமினன்ஸ் ஸ்காலர்ஸ், சம்பந்த சிவாச்சாரியார் என்ற பெரிய ஸ்காலர்ஸ் இருந்தவர். இப்ப இல்லை, நான் போய் கதைச்சிருக்கிறேன் அவருடைய எல்லாம் ஸ்காலர்ஸ் எல்லாம் இருந்து இதெல்லாம் இருந்து பார்த்திருக்கணும். இந்த மாந்தை கணனி என்று சொல்றது இன்னொருத்தர், அவரும் அங்கே அட்வைசரா இருந்தார். அவரை மாந்தை கணனி என்று பட்டம் கொடுத்திருந்தா இந்த இலக்கியங்கள்ல இருக்கிற எல்லாம் அவருடைய தலைக்குள்ள இருக்கு. அவர் தமிழ் இலக்கண அகராதி ஒரு புத்தகம் தொடர் ஒன்று எழுதி இருக்கிறார். பேர் மறந்து போச்சு. பெரிய அந்த புத்தகம் ப்ரூஃப் ரீட் பண்றதுக்கே 5-6 வருஷம் சென்றதான். ப்ரூஃப் ரீட் பண்றது அவ்வளவு பெரிய கலெக்ஷன். அவரெல்லாம் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து செய்திருக்கிறார். சம்பந்த சிவாச்சாரியார் இருந்து அந்த வீடுகள் எல்லாம் எடுத்து ஆராய்ஞ்சு பகுத்து செய்திருக்கிறார். எத்தனையோ பிரெஞ்சு பீப்புள் அதுல செய்திருக்கிறேன். இப்ப இருக்கிற பெரிய ஸ்காலர்ஸ் எனக்கு தெரியாது, கணேசனை மட்டும் எனக்கு தெரியும். இதெல்லாம் போய் பார்க்க வேண்டிய இடங்கள். நாங்களே போவோம் இருக்கா பிளான் பண்ணி அடுத்தடுத்த காலங்கள் வித்தியாசமான ட்ரிப்பை. சிவா
வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மெல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்